ரெகுலராக தோசை இட்லியே சாப்பிட்டுட்டே இருக்கோமா, அப்போ இந்த மாதிரி ஒரு தோசை வந்து பண்ணி சாப்பிடுங்க. ரொம்ப டேஸ்டியாக இருக்கும், ஹெல்த்தியாகவும் இருக்கும். இந்த சிறுதானிய தோசை மாவில் பார்த்தீங்கன்னா கம்பு, சோளம், சிவப்பு சோளம், திணை, வரகு, சாமை, குதிரைவாளி, கருப்பு உளுந்து மற்றும் வெந்தயம் இந்த மாதிரியான சத்தான இன்கிரீடியன்ஸ்லாம் இருக்கு. நிறைய பிராண்ட் நேம்ல இருக்கு. நான் வாங்கியிருக்கிறது பார்த்தீங்கன்னா நல்லுழவர் நாளங்காடி. இந்த மாவை இன்னும் டேஸ்டி ஆகிறதுக்கு தேவையான மாவில் உப்பு சேர்த்ததுக்கு அப்புறம் 40 நிமிடம் ஊற வச்சு எடுத்ததுக்கு அப்புறம் மாவில் சின்ன வெங்காயம், கருவேப்பிலை, கொத்தமல்லி, புதினா, பச்சை மிளகாய் இது எல்லாத்தையும் சேர்த்து தோசை மாவு பதத்தில் ஊற்றிட்டு நம்ம தோசை ஊற்றுறப்ப இன்னும் டேஸ்டியாக இருக்கும். இந்த சிறுதானிய தோசை மாவில் சர்க்கரை நோயை வந்து கட்டுப்படுத்தக்கூடிய தன்மை அதிகமாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் புரோட்டீன், இரும்பு சக்தி இது மாதிரி அதிகமாக நிறைஞ்சிருக்கு. சிறுதானிய தோசைக்கு பார்த்தீங்கன்னா தக்காளி சட்னி, கார சட்னி இது மாதிரி சட்னி வந்து ரொம்ப நல்லா இருக்கும். ஃபைனலாக நெல்லிக்காய் ஜூஸோட இன்னைக்கு டே சூப்பராக ஸ்டார்ட் ஆயிடுச்சு. எந்த ஜூஸ் பண்ணாலும் அதில் ஒரு சின்ன துண்டு இஞ்சி சேர்க்கறது ரொம்ப செரிமான சக்திக்கு நம்மளுக்கு நல்லது. ஃபைனலாக ஜூஸில் பார்த்தீங்கன்னா தேன்லாம் மிக்ஸ் பண்ணி கொடுக்குறப்ப ரொம்ப நல்லா இருக்கும். பெரியவங்களுக்கு நெல்லிக்காய் ஜூஸ் நல்லா இருந்தது. ஆனால் குழந்தைங்களுக்கு உவர்ப்பு தன்மை ஜாஸ்தியாக இருந்தனால ரொம்பவே ஃபன்னான எக்ஸ்பிரஷன் தான் கொடுத்தாங்க.